அற்பெருஞ்சோதி வணக்கம் ஐயா. அற்பெருஞ்சோதி வந்தனம் சொல்லுங்கய்யா. நல்லது, நல்லா இருக்கீங்களா ஐயா? அருமையா. சிறப்பு ஐயா. ஒரு சிறு தகவல் ஐயா. புத்தகத்தை படிக்கும் போதுங்கய்யா, அருளாளர் புத்தகத்தை படிக்கும் போது அது ஒரு எப்படி சொல்றதுன்னே தெரியல. எனக்கு அந்த நேரம் ஒரு லைன் வந்துச்சுங்கய்யா. அன்னியன் படத்துல கடைசி சீன்ல எப்படிடா கொல்றடா, நீ எப்படிடா வெளில வந்த, இப்படி ஒரு நடிப்பு பார்த்ததே இல்ல நம்பாங்கல்ல. அவன் ஒவ்வொரு வேஷமும் டானிங்கா மாறும்ல, அம்பி அன்னியனு ரிமோ, அந்த மாதிரி இந்த புத்தகம் இருக்கு. அந்த அவன் விக்ரம் கொண்டாடுறவன் பாருங்க, அந்த மாதிரி இந்த புத்தகங்க எல்லாத்தையும் சைடு போட்டுச்சிங்க மேல. முன்னாடி எழுதும் போது இயல்பா நடந்ததை பகிர்ந்துக்கிறேன்யா. ஃபர்ஸ்ட் திருக்குறள் எழுதுவான், திருமந்திரம் எழுதுவான், திருவாசகம் எழுதுவான், கடைசியா அற்பெருஞ்சோதி அகவல் எழுதுவான்யா. இது அப்படியே இப்ப மாறி இப்ப எப்படி வந்திருக்குன்னா, ஃபர்ஸ்ட் அற்பெருஞ்சோதி அகவல், அடுத்தது திருவாசகம், அடுத்தது திருமந்திரம், கடைசியில திருக்குறள்யா. கேட்பாங்களா எது ஃபர்ஸ்ட் எழுதணும், எப்படி எழுதணும் கேட்டுட்டு இருப்பாங்கல்ல. அத விட்டுட்டு நான் அப்படியே அது போக்கல, அப்படியே இயல்பா நடந்து எப்படி கரெக்டா இருக்கணுமோ அது கரெக்டா வந்து உட்காந்துக்கிட்டுதுங்கய்யா. என்னன்னா இப்ப காலையில எழுதுறதுக்கு சூழல் அமையலாம், நைட்டு 10:30 மணி கூட எழுதிடுறது பாடம். அந்த மே மாசத்துக்கான டேபிள் இன்னும் அத கம்ப்யூட்டர்ல பிரிண்ட் எடுத்து நான் இன்னும் போடலையா. நான் விரைவில் அதை போட்டுறேன்யா. கண்டிப்பா ஜூன் மாசம் இப்ப நடந்தது, மே மாசத்துக்கான இது குடுத்திருக்காங்க, இன்னும் எடுக்க முடியல என்னால, ஓடிக்கிட்டே கிடக்குறேன் அங்கங்கன்னு. இதான் ஒரு தகவல். ஏன்னா இப்ப என்னன்னா அந்த வாசி யோக தீட்சை நான் வாங்கினேன்ல, சொல்லி கொடுத்தாங்கல்ல, அத கூட அவ்வளவா செய்யறது இல்லைங்கய்யா. புத்தகத்தை படிக்கிறது, அந்த இந்த ரோட்ல அவர் பெருமான் என்ன சொன்னாரோ அந்த புருவ மத்தியில கவனத்தை வைக்கிறது, இதுதான் மெயினுங்கிறது எனக்கு உணர்ந்து வந்ததையா. புருவமத்தில கவனம் வைக்கிறது தான் உண்மையான தவங்கிறது எனக்கு லைட்டா தெரிய வந்துச்சு, தெரியப்படுத்தினாரு. என்னங்க அதானயா? ஆமா ஆமா கரெக்ட். நம்ம தவம் செய்யறப்ப கூட உட்காந்து புருவமத்தில பாத்துட்டு இருக்கணும், ஆனா எந்நேரமும் சிற்சபையில இருக்கிறது தான் தவங்கிறது எனக்கு உணர்த்தினாரு. இருந்து இங்க நம்ம ஒழுக்கத்துல நடக்கிறது தான் தவம், ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல இருக்கிறது தான் தவம். என்னங்கய்யா? எல்லா இடத்துலயும் புகுந்திருக்கீங்க. ஆரம்பத்துல எல்லாத்தையுமே எனக்கு இந்த ஞானத்தை தேடி நான் அலைஞ்சால நம்ம யார் கஷ்டப்படுறோம் புரிதல்னு ஒண்ணு இருந்ததுன்னா அவன் கஷ்டப்பட மாட்டான். டக்கு டக்குன்னு ஒரு நேரம் கோபம் வருது, ஒரு நேரம் காமம் வருது, ஒரு நேரம் சிரிப்பு வருது, ஒரு நேரம் அடுத்தவங்களை பத்தி பேசுறாங்க, ஒரு நேரம் பொறாம வருது. இது எல்லாம் நோய்ங்கிறது அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சதுங்கய்யா. இது எல்லாம் சைபர்ல கொண்டு வரணும், நம்ம லாக்ல இருக்கணும். இது உண்மையிலேயே நம்ம இப்ப எல்லா யூடியூப் சேனலும் ஓவர் ஆயிடுச்சுங்கய்யா. அது எல்லாத்தையும் ஒதுக்கி தானாவே வச்சுடுச்சு. உங்க மெசேஜ் வந்தா பாக்குறது, இல்லன்னா அடுத்த வேலை போயிட்டே இருக்கிறதுங்கய்யா. யாராவது ஏதாவது பண்ணிட்டு இருக்கட்டும்பா, நம்மளால முடிஞ்சதை கண்ணுக்கு முன்னாடி என்ன செய்ய முடியும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கட்டும். அந்த அளவுக்கு இப்ப வந்துடுச்சு மனமானது. அதை பாக்குறதுக்கு என்ன வர மாட்டேங்குது, அது சார்ந்து என்ன வரவே மாட்டேங்குது. அந்த யூசர்கள் சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ணுங்கிற எண்ணமும் போயிடுச்சு எனக்கு. இப்ப நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ வருது ஆன்மாவனது. சூப்பர் சூப்பர். புற டேட்டா எல்லாமே கட் ஆகிட்டு இருக்கு. அவருதான் கட் பண்றாருங்கிறது நினைச்சுக்கிட்டேன் நானு. அகம் சார்ந்த டேட்டா பார்த்தாதான் நம்மளுக்கு அமைதி கிடைக்கும்பா. போயிட்டு இருக்கீங்க எப்படிதான் சூழல். அதேதான் அதேதான். அருமை அருமை. சரியான சூழல், சரியான புரிதல். ஏன்னா உங்க மூலியமா ஒரு 4-5 பேருன்னு எனக்கு சொல்ல கூடாது, எத்தனை பேர் பாஸ் ஆகுறாங்களோ அப்பதான் ஒரு எல்லா ஆன்மீகவாதிகளுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். என்னங்க சொல்றது? கண்டிப்பா எல்லா பேரும் பாப்பாங்க, என்ன அந்த பையன் புத்தகத்தை படிக்க சொல்றாப்புல, காலையில இப்படி படிச்சா இதாயிடுமா அதாயிடுமான்னு எவ்வளவு பேர் திரும்ப பேசுவாங்க. அவங்களால ஒரு இதாகும். கண்டிப்பா அது படிக்கும் போதுதான் அதோட அருமை தெரியுது. என்ன அந்த கால நேரத்துலதான் படிக்கிறதுக்கு விண்ணப்பம் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு நேரம் வாய்ப்பு கொடுக்குறாரு, ஒரு நேரம் விட்டுறாரு. அவர் இன்னைக்கும் கொடுக்கல, அவர் எல்லாம் இதுவா இருக்காரு. நாம சேர்த்த வினைதான் அதை டிசைட் பண்ணுது. கண்டிப்பாங்க. 4 கோடி பேத்துல எப்படி 60 பேர் நம்ம இதுல பயணிப்பாங்களா? பல கல்வி படிக்கிறாங்கல்ல, அந்த 60 பேத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு பாத்தீங்களா, அதுக்கே நான் நன்றி சொல்லிக்கிறேன்.
என்னங்க சொல்றது? நிச்சயமா எனக்கு அந்த குறை சொல்லணுங்கிற எண்ணமே போயிடுச்சுங்கய்யா இப்பெல்லாம். அவ்வளவா அது தானாவே போயிடுது. சிரிப்பு தான் வருது அதெல்லாம் நினைச்சா. அதுதான் உண்மையான தெளிவு, அதுதான் ஞானம். ஏன்னா என்ன பண்ணி என்ன பண்ண போறோம், நம்மளே கண்ணு தெரியாம டார்க்ல உட்காந்துருக்கோம். யாராவது கொண்டு போட்டோம், நம்ம எப்படியாவது ரிலீஸ் ஆகுறது வேலையை பார்க்கும்பா. எல்லாமே விதிப்படிதான் நடக்குது, ஒரு ஒழுங்குப்படிதான் நடக்குது. ஆமா, விதிவழி அல்லது இவ்வகை உலகம் விதிவழி இன்பம் விருத்தமும் இல்லை, துதிவழி நித்தலும் சோதி பிராணி பதிவழி காட்டும் பகலோன் ஆமைன்னு வரும்ல. அந்த வரிய படிக்க அந்த கோபம் ஆத்தெல்லாம் குறைஞ்சு போச்சு. ஏன்னா அவரு விதிப்படி தான் நடக்குது. ஒரு தூசு இருந்தாலும் அதை நினைச்சு ஏன் இதாங்க போது அப்புறம் மனமானது புரிதல் வருது. என்னங்க சொல்றது? எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறதுங்கய்யா. அவ்வளவுதான். இப்படி ஒரு கீவேர்டு எனக்கு கொடுத்துட்டு போனியப்பா பெருமானே நினைச்சுக்கிட்டேன் நானா. ஏன்னா அப்படியே திருமந்திரத்துல இருந்து ஷிஃப்ட் ஆகி திரு அருட்பெருஞ்சோதி அகவலு படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆர்வமாகுதுங்கய்யா. அது அப்படியே தானாவே மாறுது, இயல்பாவே ஒவ்வொரு இதாவே மாறுது, மாற படிக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த அனுபவத்தெல்லாம் கூட போடணும் சொல்லி. கண்டிப்பாங்கய்யா. அப்பதான் அவங்களுக்கும் ஒரு இதுவா வரும். நிச்சயமாங்கய்யா. இந்த பதிவையே ரெக்கார்ட் பண்ணி இருந்தா போடுறேன். அப்படிங்களா? நன்றிங்கய்யா. இறைவருக்கு அற்பெருஞ்சோதி ஆண்டருக்கு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு அற்பெருஞ்சோதினா என்னங்கிறது இப்பதான் எனக்கு தெளிவா வரும். சிவன்னா யாரு, சிவம்னா யாரு, அற்பெருஞ்சோதினா என்ன, அது எங்க இருக்கு, அந்த ஜோதிக்குள்ளார நடராஜ ஆண்டவர், அந்த ஜோதி அற்பெருஞ்சோதி ஆண்டவருக்குள்ளார அந்த நடனம் ஆடுறது நடராஜரு, அதுதான் கண்ணுக்குள்ளார வந்துட்டு இருக்கு அந்த இது. அவ்வளவு ஒரு இதுங்கய்யா அது. ஐயா எங்க வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றிங்கய்யா. சரி போதும் விடுங்க. நன்றிங்கய்யா. உத்தரவு வாங்கிக்கிறேன்யா. கண்டிப்பா. நன்றிங்கய்யா. வச்சுட்டுங்களா ஐயா? நன்றி. அற்பெருஞ்சோதி. நன்றிங்கய்யா. ஓகே. நன்றி.